வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் டைம்ல துபாயிலேருந்து காளியோட மாமா வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ஆளை காணோம். அவர் வரும்போது வலிவிடுப்பா தம்பி, வலிவிடு. அண்ணன் வர பாரு, வலிவிடு தம்பி, வலிவிடுப்பா. வணக்கம் 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 குட்டீஸ், வணக்கம் குட்டீஸ். வாடி நீங்க அடிச்சிடாத. கொஞ்சம் அப்படிதான்ப்பா, சாரிப்பா. வணக்கம் வணக்கம் குட்டீஸ், பார்த்துட்டு இருக்க குட்டீஸ் அவ்வளோத்துக்கும் வணக்கம் 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 சொல்லி வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? சரி, சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி அப்படிதானே? ஆமாண்ணே. சரி, ஆரம்பிச்சிருமா? இருங்க அண்ணே, தலைவர் எங்க வந்திருக்காரு தெரியுமா? எங்க வந்திருக்காரு? துபாயில இருந்து. இப்பதான் பிளைட்ல இருந்து இறங்கி. ஆமாப்பா கொஞ்சம் களைப்பா தான் இருக்கு. சரி அதெல்லாம் சொல்ல தெரிய வேண்டாமாண்ணே. சரிப்பா. நம்ம அண்ணன் வந்து துபாயில இருந்து வந்திருக்கனால ஒரு சின்ன பொன்னாட போட்டி வரவே தருமா? பொன்னாடையா? ஆமாடே. ஐயோ, பொன்னாடெல்லாம் ரெடி ஆயிட்டா? தலைவரே இருக்கு தலைவர், நான் செக் பண்ணிக்கிறேன் பொன்னாடைய. இவன் வேற உனக்கு கூப்பிடாமே வந்திருக்கோம். நல்லா இருக்கு தம்பி. ஓகே குட்டீஸ், நம்ம அண்ணனுக்கு பொன்னாட பத்திடலாம். பொன்னாடையா? போஸ் கொடுங்க. எங்க கொண்டு என்ன? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீ வேணாம்னா உங்க வீட்டுக்கு எட்டு பேர் கொண்டா. தலைவர் ஒவ்வொரு மீட்டிங் முடியச்சுல உங்க வீட்டுக்கு எட்டு போற. சரி விடு. பத்திரமா இருக்கு. சரி. இப்போ வந்து இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை எப்படி ஆரம்பிப்பீங்க? ஜெபத்தோட ஆரம்பிக்கணும். சரி, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிரும். தலைவரே, அந்த துணியை கையில கொடுங்க தலைவரே. இவன் வேற துணியிலே தான் இருக்கான். சரி, ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் வராங்களா? சில்லுன்னு வந்துட்டு இருக்காங்க. சில்லுன்னு வராங்களா? ஆமா, சில்லுன்னு வராங்க பாரு. நம்மள மாதிரி வர முடியுமானே? சரி, ஃப்ளைட்ல வராங்களா? அவங்களும் ஃப்ளைட்ல தான் வராங்களோ? ஆமாடே. சரி தலைவரே, உங்களை தான் சொல்லுதாங்க நினைக்கிறேன். நம்மள தான் சொல்றானோ? சரிப்பா, வர ஆள் வரட்டே, நாங்க போறோம். வாங்க போவோம். டேய் நில்லுங்க. ஏப்பா வாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்தைக்காக நன்றி. இன்னைக்கு பார்க்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாங்க, எங்கள் கூடவே இருங்க ஏசப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், ஜோம் பண்ண வந்தானே வல்லமையாக ஜோம் பண்ணாங்க. சரி, 2 பேர் இருந்தாங்களே, இந்த பாடி கார்டு வேற ஒருத்தன் கத்திக்கிட்டே தம்பி. ஏப்பா நீ இப்படி நவுலுன்னு வச்சுக்கோயேன், ஒரு ஏடியா நவுட்டிடுவாங்க. சரியா? அதனால சொல்லுங்க. இவர் தான் இப்போ வந்து இங்கே வந்து பெரிய ஆள் இவர் தான். சரியா? அதனால இவர் சொல்கிறத அப்படி கேட்டுக்கணும். சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன சொல்லுங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து துபாயிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த கேமரா கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. யாரு? நம்ம ஆள் தானா? சரி. துபாயில தான் வந்திருக்கீங்க. ஆமா, துபாயிலேருந்து வந்தோம்லாம். ஆமா, நிறைய ஆட்டெல்லாம் ஆடுவாங்களா? ஆமா, சரியான ஆட்டம் ஆடுவாங்க. ஒரு ஆட்டத்தை போட்டு காட்டுறீங்களா? இப்போ வந்து ஆட்டம் ஆடினா இந்த வேட்டி வந்து அப்படியே அவுந்து போயிடும். அதனால நம்ம வந்து ஆடாம இருக்கிறதே கொஞ்சம் நல்லது. ஏன்னா நான் சொல்ற கரெக்ட் தானே? ஆமா சொல்லணும், அதான் கூட்டு வந்திருக்கேன். சரி. வேட்டி இப்போ என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு அருமையான ஒரு அழகான, இன்னைக்குள்ள சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். நம்பிட்டு ஒரு காபி அடிச்சுட்டு வந்துருமா? சொல்லு. அது போட்டியா? ஒரு பயங்கரமான சோத்திரமப்பா, நம்ம கிளம்புவோம். தலைவருக்கு ஒரு காபி நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு வாரேன். நீ அங்கிட்டு வெளியே போ. வடை வாங்கிட்டு அம்மா கையிலே அடிச்சிட்டான். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறோமா? ஆமாண்ணே. என்ன சின்ன பிள்ளைங்களாம் ஆடுவாங்களா? ஆமாண்ணே. சூப்பரா ஆடுவாங்களா? உள்ள இறங்கிடுவோமா? நம்ம உள்ள இறங்கி ஆடணுமா? ஆமாண்ணே. நம்ம ஆட்டத்தை மட்டும் பாரு. வாங்க போலாம். அடுத்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வாப்பா. டக்குன்னு வாரிய குட்டீஸ், அடுத்த நிகழ்ச்சி டான்ஸ், ஆடல் பாடல். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சாங் பாடிடலாமா? என்ன ஆக்ஷன் பண்ணுறவங்கள ஆளே காணும்? அவங்கள கூட்டாதான் வருவாங்களாம்ப்பா. அது வேறையா? சரி, எல்லாம் சேர்ந்து கூட்டுருவோமா குட்டீஸ்? வாங்க குட்டீஸ். ஓட ஓட வெட்ட போறேன், சாத்தான ஓட ஓட வெட்ட போறேன், ஓட ஓட வெட்ட
ரத்தத்தால் ஓட ஓட வெட்ட போறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தால் ஓட ஓட வெட்ட போறேன். முழங்காலில் நின்று நான் ஜெபம் செய்ய தொடங்கினான், பிசாசின் ராஜ்யம் நடுநடுங்குமே. முழங்காலில் நின்று நான் ஜெபம் செய்ய தொடங்கினான், பிசாசின் ராஜ்யம் நடுநடுங்குதே. கட்டுகள் தந்திரங்கள் பாவ சோதனைகள் எல்லாம் முடங்கி போனதே. கட்டுகள் தந்திரங்கள் பாவ சோதனைகள் எல்லாம் முடங்கி போனதே. போ போ அப்பாலே போ சாத்தானே, போ போ அப்பாலே போ. போ போ அப்பாலே போ சாத்தானே, போ போ அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தால் போ போ அப்பாலே போ. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தால் போ போ அப்பாலே போ. ஓகே குட்டீஸ், நம்மளாம் சேர்ந்து இன்னொரு சாங் பாடிடுவோமா? இன்னொரு சாங் என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் சார் தான். எல்லாம் சேர்ந்து பாடுறீங்களா? Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மினுரோமே. Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மினுரோமே. 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவரை ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். ஏட்டுங்கிலே ஏட்டுங்கிலே ஏட்டுங்கிலே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மினுரோமே. Twinkle twinkle little star, ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார். மினு மினு என மினு மினு என மினுரோமே. ஒரு ஆக்ஷன் சாங் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஆட்டத்தோட உள்ளே வந்தால் தான் அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இப்போ ஒரு ஸ்டெப்போட வருவோம், சரியா? என் பாடியெல்லாம் நல்லா தரமாக ஆடுவோம். இப்போ உள்ளே வரோம் ப்ரோ. போட்டு பா பா வாங்க ப்ரோ. தலைவா தலைவா இங்க தலைவா 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 நல்லா ஆடுங்க நல்லா ஆடுங்க, அவ்வளவுதான் தலைவா. அப்பா சரியான ஆட்டமால ஆடுறான் இவன். பாத்தியா பாடி காடுற ஆட்டத்தை பாத்தியா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்றேன் கேளுங்க. சொல்லு சொல்லு. எங்க ஏரியா ஸ்டெப் இது. ஏரியா ஸ்டெப்னா துபாய் ஸ்டெப்பா? ஆமா, துபாயில இருந்து கூட்டு வந்திருக்கான் அவனை. ஆமா. அடுத்து என்ன நிகழ்ச்சிப்பா? டக்குன்னு சொல்லுப்பா. அடுத்து நீ உள்ள வாப்பா, கேமராமேன் சொல்லுதாடா பாரு. சரி. அடுத்து ஒரு அழகான அழகான அருமையான தம்பி சாப்பாடு சொல்லிட்டல. சாப்பாடு சொல்றேன் தலைவர். தம்பி சைடு சேர்த்து சாப்பாடு போடு. இருங்கனே இருங்கனே சொல்லுப்பா. ஒரு நச்சினு சிக்கன் போடுப்பா. ஒரு கிராஃப்ட் பார்க்க போறேனே. கிராஃப்டா? ஆமாடே. இது ஏதோ குண்டுன்னு நினைக்கேன். கொஞ்சம் நம்ம வெளியே போய்க்கிட்டோம். குண்டா நான் பாத்துக்கிறேன். சரி. என்னடே கிராஃப்ட் தமிழ் என்ன தெரியுமா? இதை வாழ நீ சாப்பிட்டு வரும் ஏதோ தெரியும். குட்டீஸ் பாருங்க குட்டீஸ், இடையிலே போயிட்டாங்க குட்டீஸ். இவங்க பாருங்க குட்டீஸ், கிராஃப்ட்னே வெடிகுண்டு பாம் நினச்சி வெளியே ஓடி போயிட்டாங்க. அந்த பாடி கார்டு வரை தள்ளி விட்டு போயிட்டான். ஓகே குட்டீஸ், கிராஃப்ட்னு உங்களுக்கு என்ன தெரியும்ல? பழைய பொருட்கள் வச்சு பேப்பர் வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். சரி கிராஃப்ட் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எல்லோரும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோங்களே. இன்றைக்கி இந்த அக்கா எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கிங்களா? ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண தான் வந்திருக்கோம். இதுக்கு என்ன தேவை, என்ன பொருளெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? ஐயோ, முக்கியமான ஒரு அட்டையை காணுமே. அட்டை வேணுமா? அட்டை அட்டை வேணும். இப்போ தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள மொதல் கஸ்டமரா? சரி, அடுத்த வியாபாரத்தை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டையை வெட்டிடலாமா?
ஒட்டிட்டு A4 ஷீட் எல்லார் வீட்லேயும் இருக்கும் தானே, இந்த மாதிரி ஒரு 2 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. சரி, அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கிடணும். ஓகேவா குட்டீஸ்? இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு இதை வெட்டிக்கிடுறோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பென் அல்லது ஒரு சின்ன குச்சி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி முனியில் இருக்குதுல, இந்த முனியிலேருந்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் கம் போட்டு ஒட்டிக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி 4 குழுது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒட்டணும். இந்த மாதிரி 3 குழுது பண்ணி வச்சுட்டு இது வந்து இப்படி சைடு கீழே இப்படி ஒட்டணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணால் ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நம்ம இந்த பிளாக் கலரில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே இந்த ஸ்டிக் என்ன பண்ணோம் அப்படி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி சைடில் ஒட்டுங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த மாதிரி 2 பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா கம் போட்டு ஒட்டி வச்சுக்கிடுறோம். அதுக்கப்புறம் நடுமத்தில் ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஒட்டக்கூடாது. ஏன்னா இது நடுமத்தில் இப்படி வைக்கணும். இந்த மாதிரி 1 மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா அது ரெண்டு சைடு ஒட்டியிருப்போம்லே, இதுக்கு நடுமத்தில் வைக்க போகிறோம். அடுத்த ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ளவர் செய்யலாமா? ஃப்ளவர் செஞ்சு பண்ணால் சைடில் ஒட்டிக்கிற போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் என்ன செஞ்சிட்டோம்னா செஞ்சுட்டோம். இந்த மாதிரி அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைக்கும். நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பீங்களா ஃபேமிலியோட, அந்த ஃபோட்டோஸ் என்ன செய்யுங்கன்னா இந்த சைடில் வந்து என்ன செஞ்சிருந்தோம்னா ஒட்டி வச்சுருங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த மாதிரி என்ன செய்யணும்னா இந்த ஒன் சைடு ஒன்னே மட்டும் செஞ்சு வச்சுருந்தோம்ல, இந்த மாதிரி அதை இந்த கீழே மட்டும் தான் ஒட்டணும். ஓகேவா குட்டீஸ்? 2 சைடு ஒட்டிட்டிங்கன்னா என்ன செய்ய முடியாது, ஃபோட்டோ வைக்க முடியாது. இந்த மாதிரி சைடில் வந்து கேப் விட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் என்ன செய்யும்போது ஃபோட்டோஸ் இருக்கும்போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காண்டி அதை ஒட்டியிருக்கோம். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அடுத்த ப்ரோக்ராம் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ். கிராஃப்ட் பார்த்தீங்களா? பண்ணிட்டீங்களா? ஆனால் தலைவர் எங்கேயும் அங்கே வந்து கம்மெலாம் ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வராரு பாருங்க குட்டீஸ். இந்த வந்துட்டாரு பாடி கார்டு வராரு. வழிவிடுப்பா தம்பி, வழிவிடு, தலைவர் வந்துட்டாரு. வாங்க தலைவர், வாங்க தலைவர். எங்களுக்கு தெரியும். தலைவர் இப்படி ஏமாந்து போயிட்டு வந்தாரு. அப்படி சிரிச்ச மாதிரி நடி. அவ்வளோதான். அவ்வளோதான். எங்களுக்கு தெரியும் கிராஃப்ட்னா அந்த இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி, சும்மா தான் வெளியே போனோம். சரி ரைட்டு. சரி குட்டி, சிறு பிள்ளை அனைவரும் இந்த இதை வீட்டில் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இந்த கீழே தெரியுதுல அந்த நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. சரியா? இதை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துரும். இதே துபாய் பெருசானே. துபாய் பிரைஸா கொடுத்துருமா? ரெடியா இருக்கு தலைவா, ரெடியா இருக்கு. குச்சி ஏன் கீழே போட்ட? எடு. உனக்கு குச்சி கொடுத்து வேலை கொடுத்தா? சாரி தலைவா. சரி. ஏண்ணே அது ரூல்ஸ் சொல்லுங்கண்ணே. ரூல்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு நம்பர் வருதா? ஆமாம். அந்த நம்பருக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டை அனுப்புனீங்கன்னா சூப்பராக இருக்க கிராஃப்டை சூப்பராக அடுத்த வார ப்ரோக்ராம்ல போட்டு விட்டுறலாம். ஆமாம், நாங்கள் போயிடுவோம். நீங்கள் போட்டு விட்டுருவீங்களா? ஆமாம். அங்கே ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமான எடிட்டரு, அடிச்சிருவாரு. அங்கே சாப்பாடு சொல்லிட்டியா? தலைவா பண்ணிட்டேன். சரி, கீழே நம்பருக்கு நான் எனக்கு ப்ரைஸ் வருமானே? கண்டிப்பா வரும்ல கொடுத்துடலாம்ல. எல்லாத்துக்கும் தலைவா. போற எல்லாருக்குமா? இல்ல யாரு கொஞ்சம் நல்லா சூப்பரா பண்ணி எடுத்தவன போடுறாங்களோ அவங்களுக்கு தான்ப்பா. 3 பேர் அண்ணே. ஆமா, 3 பேர் கொடுத்துடலாம். 3 பேர் கொடுத்துடலாம். சரி. துபாய் பெருசு குட்டீஸ் மிஸ் பண்ணிடுறீங்க. சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்னதுப்பா சொல்லுங்க. அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு எனக்கே தெரியலண்ணே. சரி சொல்லிட்டுலாம். மொஜிட்டோ. ரைட்டு. நம்ம போய் அடுத்த கதை ஏதோ சொல்லறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கதையா? ஆமா. உங்களுக்கு யாருன்னு சொன்னா? அந்த அக்கா சொல்லல கேட்டப்பா. அப்படியா? ஒட்டிக்கிட்டீங்களோ?
ஒட்டு கேட்கலாம் மாட்டோம். அப்ப இருக்கலாம் பாடிகாடா. எங்க என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு வந்துடும். ரைட்டு. சரி இப்போ நம்ம போமா. போவனே. அக்கா வந்துருவாங்கண்ணே. ஆமாண்ணே. சரி சீக்கிரம். குட்டீஸ் பார்த்துட்டு தலைவர் ஒரு கதையை பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே குட்டீஸ் வாங்க கதை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ் கதை பார்த்தோம். தரமான கதையா இருந்துச்சு. என்ன லக்கச்சுது தம்பி அவன்கிட்ட வந்து ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு கதை எப்படி இருந்துச்சு கேட்டம்பா. என்ன சைனா பாடுறது குதிச்சு அந்த மாதிரி இல்லை. சைனா பாட்டு இல்லப்பா, இது வந்து எங்க கோடு வேர்டு அப்படிதான் இருக்கும். பேசுப்பா. அவன் என்ன சொல்லுதான்னா ப்ரோக்ராம் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து போகணும் அப்படிங்க. அப்படியானே? ஆமா சரிண்ணே. இப்போ வந்து அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. சரி அவன் பேரை வச்சு கேட்டுக்கிறேன். சரிண்ணே. சரி இப்போ அடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்க நீங்க. அடுத்து ஒரு பயங்கரமான ப்ரோக்ராம் இருக்குண்ணே. இவன் வேற இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உங்க மூளைக்கு வேலை கொடுக்குண்ணே. என்ன ப்ரோக்ராம்பா? குட்டீஸ்டே கேட்டு பார்ப்போம், சொல்றாங்களா பார்ப்போம். குட்டீஸ் சிறுவர்களே, வாரம் மூளைக்கு வேலை கொடுக்குற ப்ரோக்ராம் என்ன? மனப்பாட வசனம். மனப்பாட வசனமா? ஆமாண்ணே. சரி அப்போ நம்ம காளையா மாமாவும் வந்திருக்கீங்க. காளியா மாமா தான்ப்பா. அவன் ஒன்றுத்துக்கும் வர மாட்டேங்க. படிக்க சொன்னா மாடு மேய்க்க போயிட்டு அழுவுறம அழுவு. இப்போ அழாதீங்க. இல்லை சி அவனை சந்திக்கணும் வார. என்ன அவன் தான் படிக்க மாட்டான், நீங்க படிப்பீங்களே. சரி நம்ம ஓட்டு நீ படிப்பீங்க. சரி குட்டீஸ் சொல்லிட்டு வா, நாங்கள் போயிட்டு இருக்கோம். வா ஓட் குட். குட்டீஸ் ஒரு சின்ன மனப்பாட வசனத்தை படிச்சுட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வசனம் படிப்போமா? எங்க இருக்கு வசனம்? நில்லு நில்லு நில்லு, எங்க ஓடுற? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லலாம், அவ நிப்பா. சேர்ந்து நம்ம வசனம் படிப்போமா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12. இன்னொன்று வாட்டி சொல்லுவோமா? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7. ஓகே குட்டீஸ் ஒரு தரமான கதையை பார்த்துட்டு வரலாம், வாங்க பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி தானே? சரி ஓகே, இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு கொடுக்க போகிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? சரி, அக்கா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கவனமாக கதைக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாப் சொன்னால் என்ன செய்யணும்? கிளாப் பண்ணணும், ஓகேவா? ஜீசஸ்ன்னு சொல்லுவேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஜீசஸ் அப்படின்னு செய்யணும், கத்தணும், ஓகேவா? கிளாப் கிளாப்னு சொல்லுவேன், நீங்கள் செய்யணும் கிளாப் கிளாப்னு என்ன செய்யணும்? கை தரணும், ஓகேவா? ஜீசஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஜீசஸ்ன்னு கத்தணும், ஓகேவா? கிளாப் 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 ஜீசஸ். நிறைய பேர் நல்லா பண்ணுறீங்க. இதை என்ன செய்வேன் அக்கா அப்பப்போ என்ன செய்வேன் பண்ணிகிட்டே இருப்பேன், சரிங்களா? ஓகேவா? என்ன செய்யணும்? கவனமாக கவனிக்கணும், ஓகேவா? கிளாப். சரி ஓகே, எல்லாரும் என்ன செய்றீங்க? கவனிக்கிங்க. சரி ஓகே, இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு அக்கா யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா தபிதா அப்படின்னு ஒருத்தங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்வாங்களாம். அவங்க செய்கிற தொழில் என்ன தெரியுமா? தைக்கிறது தான் அவங்களோட தொழிலாக இருந்துச்சு. அதை யாருக்காக செய்வாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் விதவைகளுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய செய்வாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் அவ்வளோ போட்டிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும், கிழிஞ்சு இருக்கும், அப்படி தானே? அதனால அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? தச்சு துணி வாங்கி தச்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இதனால் அவங்க எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். கிளாப். நிறைய பேர் பண்ணுறீங்களே. கிளாப் கிளாப். ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? கத்தணும், சரிங்களா? ஜீசஸ் அப்படின்னு கத்தணும், ஓகேவா? கிளாப் கிளாப் கிளாப். ஜீசஸ். சரி ஓகே, இதே மாதிரி நினச்சிங்க கண்டினியூ பண்ணும், ஓகேவா? அக்கா சொல்லிட்டு இருந்தேன், அவங்க நிறைய பேத்துக்கு என்ன செய்வாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி தானே? இப்படி இருக்கும்போது அவங்க யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க சொன்னேன்? விதவைங்களுக்கு, ஏழைங்களுக்கு, அனாதையாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க?
ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அப்படி தானே. அவங்க இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க குட்டீஸ். இறந்து போயிட்டாங்களா, இதனால் என்னாச்சு அப்படின்னா அவங்க நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அப்படி தானே. அவங்க எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஐயோ இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பக்கத்துலேயே இருந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப அழுதாங்க குட்டீஸ். அந்த டைமில் யார் வந்தாங்க தெரியுமா? கிளாப் கிளாப் கிளாப், ஜீசஸ். ஓகே, கவனிக்கிங்க சரியா. அந்த டைமில் யார் வந்தாங்க தெரியுமா? பேதுரு அப்படின்னு வந்தாங்க. பேதுரு யாரு? உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கான் அப்படி தானே, ஏசப்பாவோட சீஷன் அப்படி தானே. சரி ஓகே, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்தாங்க. அந்த ஊருக்கு வரும்போது அவங்க இருக்க எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க எங்களுக்கு இப்படின்னா நிறைய உதவி செஞ்சாங்க, அவங்க செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பேதுருக்கிட்ட போய் காமிச்சாங்க குட்டீஸ். காமிச்சாங்களா, அதை பார்த்து பேதுரு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மனம் இறங்கிட்டாங்க குட்டீஸ். கிளாப் கிளாப் கிளாப், ஜீசஸ். சரி ஓகே, பேதுருவே என்ன செஞ்சாங்கன்னா மனம் இறங்கிட்டாங்க குட்டீஸ். இதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட என்ன செஞ்சாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா இந்த தபிதாவை என்ன செஞ்சிருங்க, உயிரோட எழுப்புங்க ஏசப்பா. இவங்க என்ன செஞ்சாங்க, இத்தனை பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன செய்யணும், இன்னும் கண்டினியூ பண்ணணும், இவங்க இன்னும் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா என்ன செஞ்சாங்க, தபிதாவை உயிரோட எழுப்பிட்டாங்க. கிளாப் கிளாப் கிளாப், ஜீசஸ். சரி ஓகே சரியா. தபிதாவே என்ன செஞ்சிட்டாங்க, உயிரோட எழுப்பிட்டாங்க குட்டீஸ். இதனால அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ இவங்க உயிரோட வந்துட்டாங்களா, ஐயோ ஜாலி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எதனால, அவங்க இன்னும் நிறைய ட்ரெஸ் நமக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலையா? இல்லை குட்டீஸ், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத என்ன செஞ்சாங்க, ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ணதுனால எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிச்சு, தபிதா ஆண்டியை ரொம்ப பிடிச்சதுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி தானே குட்டீஸ், நம்மள என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். ஓகேவா? அவள் கொடுக்கல, நான் எதுக்கு கொடுக்கணும், அவள் எனக்கு கொடுக்கவே மாட்டாளே, அப்போ எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு செய்யக்கூடாது, சண்டை போட்டுட்டு நிற்கக்கூடாது. ஓகேவா? நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். சரிங்களா? நம்மளுடைய கடமையை ஷேர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? இனிமேல் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம் தானே. பைபிள்லே ஒரு வார்த்தை இருக்குது குட்டீஸ், ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இனிமேல் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இனிமேல் ஷேர் பண்ணணும்னு வரும்போது என்ன யோசிக்கணும், இந்த வசனம் தான் என்ன செய்யணும், வரணும். ஓகேவா? வசனம் சொல்லுங்க பார்ப்போம். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? பாய். என்ன அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு தலைவரே வாங்க போ. இவன் 1 2 3 வாப்பா. தலைவர் வெளியிட போதும். அடுத்த ப்ரோக்ராம் வந்து அடுத்து வந்து ஒரு ஊக்கமான ஜெபத்தை பண்ணி ஊக்கமான ஜெபத்தை பண்ணி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சா நிகழ்ச்சி முடிஞ்சா அப்ப எல்லாம் ஒன்று கேமரா தம்பி ஒரு ஃபோட்டோ எடுப்பா தம்பி, ஃபோட்டோ எடுப்பா. நல்ல ஒரு போஸ்ட் கொடுங்க. தலைவர் அந்த கண்ணுலாம் வேண்டாம், நீங்க முதல்ல குச்சி இறக்குப்பா, மூஞ்சி கிட்ட வந்து போட்டோ போட்டோ எடுத்தாயா? நல்ல எடுப்பா, நல்ல கேமராமேன் தலைவருக்கு நல்லா எடுப்பா. இருப்பா, நீ நல்ல பாடி அன் பண்ணு. நில்லு, கை கட்டு, நீ கையை கட்டு, குச்சி கீழே விழுது பாரு, குச்சி எடு. ஒழுங்கா இல்ல. ஓகே டன். இந்த நிகழ்ச்சியில் எங்களை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி. பார்த்த சிறுவர்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்த சிறுவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பாஷையில் மக்களுக்கு கொஞ்சம் பேச சொல்லி கொடுங்க. வண்டி ரெடி வந்துட்டா ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஓகே குட்டி பிள்ளைங்களா, ப்ரோக்ராம் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினச்சேன். 3 2 1. ஓகே பிள்ளைங்களா, இந்த வாரம் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ணனும் ரொம்ப விரும்பி பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு அண்ணன் நம்புகிறேன். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க பார்ப்போம். வெரி குட். சரியா? அண்ணன் ப்ரேயர் பண்ணிடுறேன், நீங்கள் நல்லா அண்ணன் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் எங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்க, அதற்காக நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு இருந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் வருகிற வாரங்களில் இன்னும் சில்ட்ரன்ஸ் டைம் சூப்பராக நாங்கள் அதை முன்னக்கூட்டியே உட்காந்து காத்திருந்து
பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, பாய்.